பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் குறித்து விசாரணை நடத்துவதற்காக கரூரை வந்தடைந்திருக்கிறது சிறப்பு புலனாய்வு குழு. பயணியர் விடுதிக்கு வருகை தந்த ஐஜி அஸ்ரா கார்க், எம்பிக்கள் ஷியாமலா தேவி மற்றும் விமலா ஆகியோர் அங்கு வந்தடைந்திருக்கின்றனர். நெரிசல் ஏற்பட்ட வேலுச்சாமிபுரம் பகுதியிலிருந்து முதற்கட்ட விசாரணையை தொடங்குவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கார்த்திக், விவரங்கள். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பரப்புரை போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த சம்பவம் குறித்து கரூர் ஏடிஎஸ்பி பிரேம் ஆனந்த் தலைமையில் தனிப்படைகள் மற்றும் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் நேற்று முதல் ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள அந்த சிறப்பு புலனாய்வு குழுவிடம் அந்த விசாரணை கோப்புகளை ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் விசாரணை மேற்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பேரில் அந்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் அந்த ஐஜி அஸ்ரா கார்கே தலைமையில் அந்த சிறப்பு குழு விசாரணை இன்று முதல் விசாரணை மேற்கொள்ள உள்ள நிலையில் கரூருக்கு இன்று அஸ்ரா கார்கே அந்த ஐஜி சிறப்பு புலனாய்வு குழு எஸ்பி அவர் கரூர் வருகை தந்துள்ளார். முதலில் எஸ்ஐடி குழுவை சேர்ந்த எஸ்பி ஷியாமலா தேவி, விமலா வருகை தந்த நிலையில் தற்போது அஸ்ரா கார்கே கரூர் பயணியர் மாளிகைக்கு வந்துள்ளார். சம்பவம் நடைபெற்ற வேலுச்சாமிபுரம் பகுதியில் முதல் கட்ட விசாரணையை மேற்கொள்ள உள்ளார். அதனைத் தொடர்ந்து 41 பேர் உயிரிழந்த குடும்பத்தை நேரில் சந்திக்க உள்ளதாகவும் மற்றும் காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற்று வீடு திரும்ப அந்த இடத்திலும் அந்த சிறப்பு புலனாய்வு குழு மேற்கொள்ள உள்ள நிலையில் தற்போது நீதிமன்ற உத்தரவின்படி ஐஜி அஸ்ரா கார்கே அந்த சிறப்பு புலனாய்வு குழு தற்போது விசாரணையை மேற்கொள்ள கரூர் வருகை தந்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்தி.